ஹலோ எவ்ரிஒன், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோனி வீலாக் கேமராவோட அன்பாக்சிங். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஃபீச்சர்ஸ் பற்றி, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த கேமராவை, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ப்ரைஸிங்கும் சொல்லியிருக்கேன். அது கூடவே இந்த கேமராவில் எடுத்த ஒரு சில ஃபுட்டேஜஸும் இருக்கும். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கேமரா வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு வீலாகும் பண்ணிட்டேன், இன்னும் எடிட்டிங் முடியலை. அதனால் அந்த வீடியோவில் இருந்து ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஃபுட்டேஜஸ் நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ தெரியும் கண்டிப்பாக இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது. இன்னொரு விஷயம், எந்த ஒரு டூலாக இருந்தாலும் அந்த டூலை நம்மளுக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியலைன்னா அதில் என்ன தான் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அது யூஸ் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, a fool with a tool is still a fool அப்படின்னு. ஸோ அந்த டூலை நம்ம யூஸ் பண்ண தெரியலன்னா ஸ்டில் நம்ம ஃபூல் தான். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா. ஆனால் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக இருக்க விரும்பலை. நான் வாங்கிட்டேன் கேமராவை, எங்கிட்ட டூல் இருக்குது. அந்த டூலில் இருக்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டு உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் கற்றுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களை எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது மண்டை மேலே ஒரு கொண்டை முளைச்சிருக்குன்னு. அது சலூனில் ரெகுலராக போகிற சலூன் தான். ஆனால் அங்கே கட் பண்ண புதுசாக ஒரு பையன், அவன் என்னமோ ட்ரை பண்ணுறேன் சார், நல்லா இருக்குன்னு சொன்னான். சரி பண்ணுன்னு சொன்னேன். ஸோ இப்படி ஆயிடுச்சு. அதனால் ப்ளீஸ் சிரிக்காதீங்க. சரி, அன்பாக்சிங் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்த, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு பொருள் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி வீலாக் கேமரா ZV1. ஸோ இதுதான் இந்த கேமரா ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அமேசானில் நான் பார்த்தேன், இதோட ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன், இதோட ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அமேசானில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பொருள் டெலிவர் ஆகிருக்கு. நான் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. ஸோ அதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேமரா ஆர்டர் பண்ணும்போது கேமரா வித் இந்த செல்ஃபி ஸ்டிக், அந்த க்ரிப்பு, அது சேர்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன். 71,000லேயே தான் இருந்துச்சு ரொம்ப நாள் அமேசானில். விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன். சரி, தீபாவளி டைம் இல்லையா, அதனால் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறானுங்களான்னு நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ரூபாய் கம்மியாக போட்டிருந்தான். அது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி, 11,000 ரூபாய் கம்மியாக தான் இருக்கா உண்மையாகவே? ஆனால் 11,000 ரூபாய் கம்மினா செல்ஃபி ஸ்டிக்கு அந்த க்ரிப்பை தான் கட் பண்ணிவிடுவானுங்களா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். அது நல்லா ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ 11,000 அமேசான் டிஸ்கவுண்ட் கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க அமேசான். அதனால் இந்த கேமராவை ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரே நாள் தான், நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கேமராவோட பாக்ஸு. 64 GB மெமரி கார்டு அது கூட ஃப்ரீயாக வருது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி ஒட்டியிருக்காங்க 2 year வாரண்ட்டி இருக்குது. இது கேமரா. ஸோ இதில் என்ன போட்டிருக்கான், இதில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னென்னலாம் வந்திருக்கு, இது சோனி 1240 mAh பேட்டரி. ஸோ பேட்டரி இது
நான் சொன்னேன் இல்லையா அந்த grip இது வந்து ஜிபி விபிடி 2பிடி ப்ளூடூத் கண்ட்ரோல்டு ஷூட்டிங் grip. ஓகே, ஸோ ஷூட்டிங் grip வித் ஒயர்லெஸ் ரிமோட் கமாண்டர் இதுதான் போட்டிருக்காங்க இதில். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கேமராவை பார்த்துடுவோம். ஓகே, இதில் தான் பேக் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல். அமேசான் வந்து பேக்கிங்கில் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பில், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர், வெரி நைஸ். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த கேமரா. Exmor R5 4K recording. ஓகே, ஸோ எப்படி இருக்கு கேமரா? நைஸ். ஓகே, பேட்ரி தான் ரொம்ப ஏஹெச் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 1240 mAh தான். ஸோ அது எவ்வளோ நேரம் தாங்குமோ தெரியாது, பார்க்கலாம். ஸோ இது கூட வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிள். இது வந்து இந்த ஓகே மேலே இந்த மைக்குக்கு போடுறதுக்கான ஷீல்டுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, விண்ட்ஷீல்டா, காற்றடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப. ஓகே, ஓகே எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரில, கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணணும். ஓகே, இது வந்து கேமராவோட ஐட்டம் இதெல்லாம் இங்கே. இனி அடுத்தது இந்த ஷூட்டிங் grip, இந்த பாக்ஸை பிரிக்கணும். இது வந்து இந்த ஷூட்டிங் gripக்கு போடுற பேட்டரின்னு நினைக்கிறேன். இந்த பெரிய வாட்ச்க்கெல்லாம் போடுற மாதிரியான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3 வோல்ட் லித்தியம் பேட்டரி இது. இது ஷூட்டிங் grip. இதுலேயே வந்து மவுண்ட் பண்ணிட்டோன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ C1 என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு தெரியல, இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபோட்டோ மூவி இருக்குது, லாக் மேபி அந்த பொசிஷன் லாக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது போக இதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்போ இதில் இருக்கிறது என்ன, இது மேபி எக்ஸ்ட்ரா பேட்டரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி. ஸோ இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரியும் கொடுக்குறாங்க. ஓகே, நைஸ். ஓகே, வேறு என்னமோ இருக்குது, நிறைய ரன் புக்ஸ் இருக்குது. ஒரு பேட்டரிக்கு எதுக்கு இவ்வளோ ரன் புக்குன்னு தெரில, இவ்வளோ விஷயம்லாம் இருக்க போது. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த பாக்ஸில் என்னென்ன வரும்னு.
ஸோ இனி வந்து இதோட ஃபீச்சர்ஸ், இதோட ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, லெட்ஸ் see.